அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேட்டையின் படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. வேட்டையின் படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஞானவேல் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையின் படத்திற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. வேட்டையின் படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஞானவேல் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வெளியாக உள்ள வேட்டையின் படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம். முழு விவரம். வணக்கம் பிரியங்கா. ரஜினிகாந்த் நடித்து வெளிவர உள்ள வேட்டையின் திரைப்படத்திற்கு தடை விதிக்க உத்தரவிட கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணையில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அது என்னவென்று பார்த்தோம் என்றால், வேட்டையின் படத்தில் இடம்பெற்றுள்ள என்கவுண்டர் தொடர்பான வசனங்களை நீக்கவோ அல்லது மியூட் செய்ய வேண்டும் என மனுதாரர் தரப்பில் கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தது. வேட்டையின் படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மதுரை கிளை என்பது மறுப்பு என்பதை தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் மற்றும் லைகா நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. மதுரை உலகநெறி பகுதியைச் சேர்ந்த பழனிவேல் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையின் திரைப்படத்திற்கான டீசர் கடந்த செப்டம்பர் 20 வெளியான நிலையில் அதில் சட்டவிரோதமான என்கவுண்டர் பொதுமக்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்போக்கை உருவாக்கும் வகையில் என்கவுண்டர் தொடர்பான வசனம் இடம்பெற்றுள்ளது. இதனை நீக்க கோரி அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை ஏதும் இல்லை. ஆகவே வேட்டையின் படத்தில் இடம்பெற்றுள்ள என்கவுண்டர் தொடர்பான வாசகங்களை நீக்கவோ அல்லது மியூட் செய்யவோ உத்தரவிட வேண்டும் என, அதுவரை வேட்டையின் படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்கவுண்டரை ஆதரிப்பது போல வேட்டையின் படத்தில் காட்சிகளும் வசனங்களும் வருகின்றன, எனவே படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என வாதிட்டார். அப்போது நீதிபதிகள் மனு குறித்து மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் மற்றும் லைகா நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டதோடு வேட்டையின் படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.